ஜி என்ன தூங்கிட்டீங்களா? கதை மைண்ட்ல ஏத்துறேன். நீங்க சொல்லுங்க ஜி. அந்த 3 பேய்களையும் வீட்டை விட்டு விரட்டி அடிக்க ஒரு மந்திரவாதிய வரவழைக்கலான்னு முடிவு பண்ண. நீண்ட ஜடாமுடியோட, கழுத்து நிறைய மாலையோட, கண்ணுல பேய ஓட்டுற விரியோட ஒரு மந்திரவாதி என்ட்ரி ஆகி வீட்டு காலிங் பெல்ல அடிக்கிறாரு. மந்திரவாதி வந்துட்டார், மந்திரவாதி வந்துட்டார். காலிங் பெல் அடிக்குது, காலிங் பெல் அடிக்குது. வாங்க. நீங்க? நான் இமயமலையில இருந்து வரேன். அது என்னங்க சாமியார் மந்திரவாதினாவே இமயமலையில இருந்து வரேன்னு சொல்றீங்க? இந்த பழனி மலை, பரங்கி மலை, திருப்பதி மலை, திருத்தணி மலை அங்கதான் வர மாட்டாங்களா? சாரி மந்திரவாதி, நான் சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்க மாட்டுது. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜி கார்கோடக காந்தாராவ் ஜி. சாமி, பேருக்கு முன்னாடி ஒரு ஜி பின்னாடி ஒரு ஜி போட்டு கூப்பிடுற ஒரே சாமியார் நீங்க தாங்க. ரெண்டுமே இனிஷியல் இல்ல. இமயமலையில எல்லாரும் என்ன மரியாதையா என் பேருக்கு முன்னாலையும் பின்னாலையும் ஜி போட்டு தான் கூப்பிடுவாங்க. அதுவே பழக்கமாயிடுச்சு. எங்க வீட்ல 3 பேய்ங்க வந்து தங்கி ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுங்க. அது கழிச்சு அட்டியத்துக்கு அளவே இல்ல. நீங்க 2 பேரும் உட்கார்ந்து கதை பண்ணுங்க. அதுக்கு தான் நாங்க உங்களை கூப்பிட்டுருக்கோம். சூப்பர் சூப்பர். யார் பாணி? நான் பீசா பாய் மேடம். நான் பேய் இல்ல, நான் தான் கவுஸ். ஆமா, இங்க என்ன சார் நடக்குது? நான் இங்க ஒரு பேய் படம் எடுக்க போறேன். அதுக்கு இங்க ஸ்டோரி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. யார் நீங்க? நேனு கபூரி. ஓகே ஓகே, இந்த பொண்ணு ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டேய், நான் தான பீஸா கொண்டு வர சொல்லிருக்கேன். உண்மையை சொன்னா நானே ஒரு பெரிய பேய். பொம்மாயி பொம்மாயி. இதான் நடந்ததுங்க. இங்க நடந்தது நடந்துகிட்டு இருக்கிற எல்லாமே எனக்கு தெரியும். இத முதல்ல சொல்ல வேண்டியதானே? நாங்க தேவையில்லாம ரீகலெக்ஷன் போட்டோம்ல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நரேட் பண்ணது பிளஸ் பாயிண்ட் தான். மந்திரவாதி, உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியுமா? தெரியும். ஒரு இங்கிலீஷ் பேய ஓட்டுறதுக்காக இங்கிலாந்து போனப்ப கத்துக்கிட்டேன். வாவ், அப்ப மந்திரவாதிக்கு ஆல் ஓவர் வேர்ல்ட் டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. ஆஃப் கோர்ஸ், எக்ஸெப்ட் ஜப்பான் அண்ட் சைனா. ஏன் ஜப்பான் சைனாவுக்கு மட்டும் நீங்க போனது இல்ல? அங்க இருக்க பேய்களுக்கெல்லாம் கராத்தே குங்ஃபூ எல்லாம் தெரியும். எனக்கு தெரியாது, அதனால தான் போல. தட் இஸ் குட் டிசிஷன். சாமி, நீங்க தான் இந்த வீட்ல இருக்கிற 3 பேயும் எப்படியாவது அடிச்சு ஓட்டணும். ஓட்டுறேன், அதுக்காகத்தானே வந்திருக்கேன். நான் அந்த பேய்களை இங்க இருந்து ஓட்டுறதுக்கு பௌர்ணமி ராத்திரி 12 மணிக்கு பூஜை நடத்தணும். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னங்கறத அப்புறமா சொல்றேன். சரி சரி. வேர் இஸ் மை ரூம்? நீங்க இந்த வீட்ல எந்த ரூம்ல வேணா தங்கலாம். போங்க. டைரக்டர் ஜி, எங்க ரூம் அவர் குடுக்கல. கொடுத்தால அந்த நாசத்துல அவர் தங்க மாட்டாரு. கரெக்ட். வேணா என் ரூம் கொடுத்துருங்களேன். உனக்கு எதுரா ரூம்? நீ இருக்கிறதே பாத்ரூம்ல தான். சூப்பர் சூப்பர். அட்மாஸ்பியர் பார்த்தாவே அடிவயிரெல்லாம் கலங்குது. பேய்களுக்கும் இவனுக்கும் நடக்க போற வாரில்
ஒருவேளை பேய்ங்க வின் பண்ணிட்டா நம்ம உஷாரா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடும். இந்த ஆள் பேயை மட்டும் ஓட்டிட்டான்னா அதுக்கப்புறம் இந்த நாயை ஓட்டிட்டு கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் நம்ம பேரை போட்டுட்டு பெரிய ஆள் ஆயிடலாம். எப்படியாவது பேயை ஓட்டணும். பேய் கதையை ஓகே பண்ணிட்டு பேமெண்ட்டை வாங்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். எப்படியாவது மந்திரவாதி பேயை ஓட்டணும். அதுக்கப்புறம் இவனுங்க எல்லாத்தையும் நான் ஓட்டணும். புதுசா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல படம் பண்ணி பணத்தை சுருட்டி பெரிய லெவல்ல செட்டில் ஆயிடணும். படம் ஓடாட்டியும் பரவாயில்ல. ஜெய் காளி நீலி சூலி கல்கத்தா வாலி. கவிஞர் வாலி தெரியும், அதென்ன கல்கத்தா வாலி? ஒருவேளை அந்த ஊர்ல பாட்டு எழுதுறவரோ? உங்க எல்லார் மனசுலயும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி எப்படி கண்டுபிடிச்சீங்க மந்திரவாதி? என் ஞான காதால கேட்டேன். ஏங்க, ஞான கண்ணு கேள்விப்பட்டிருக்கோம், அது என்னங்க ஞான காது? ஞான கண்ணுன்னு ஒண்ணு இருக்கும்போது ஞான காது ஞான மூக்குன்னு இருக்க கூடாதா? இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே, நீங்க continue உங்களுக்கு பண்ணுங்க. சந்தேகம்னா நீங்க என்ன மனசுல நினைச்சீங்கன்னு என் ஞான காது வழியா கேட்டதை சொல்லவா? Leave it, leave it, leave it. ஆமா, இதெல்லாம் வெளியே சொன்னீங்கன்னா அசிங்கம். அதனால சொல்லாம சீக்ரெட் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆமாஞ்சி உங்களுக்கு ஞானக்காது இருக்கிறத நாங்க ஒத்துக்கிறோம். இந்த மனுஷங்களோட மனசு ரொம்ப கேவலமானது, அதை விட்டுருங்க. நீங்க ரெண்டு பேரும் கூட பரவாயில்ல, கூலிக்கு மாரடிக்கிறாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேவலமா இருக்கீங்க. ப்ளீஸ் leave it ஜி, நாங்க ஒத்துக்கிறோம். ஒளிஞ்சு போங்க. Thank you ஜி. தேங்க்யூ. மந்திரவாஜி, பூஜை போறதுக்கு தான் பேய் ஓட்டுறீங்களா? இல்ல பேய்களை ஓட்டுறதுக்கு தான் பூஜை போறீங்களான்னு கேட்டேன். இல்ல, இது நான் தினம் பண்ற பூஜை. பேய விரட்டுற பூஜை பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி பண்ணுவேன். ஆமா, பேய் எப்படி ஓட்டுவீங்க? சொல்றேன். இந்த பொம்மையை வச்சுதான். இந்த மாவு பொம்மையை வச்சு எப்படி ஜி பேய் ஓட்டுவீங்க? ஓட்டும் போது பாரு. மந்திரவாதி ஜி, இது பரோட்டா மாவா சப்பாத்தி மாவா? உப்பு மாவு. ஒண்ணு கை இருக்குங்க. சமி, பூஜைக்கு ஸ்பெஷலா என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும்? முதல்ல இவன் வாயில பிளாஸ்டிக் கனி வர்க்கம், மது வர்க்கம், மாமிச வர்க்கம், இது மூணையும் அரேஞ்ச் பண்ணிருங்க. நீங்க லிஸ்ட் கொடுத்துருங்க, நாங்க செட் ப்ராப்பர்ட்டி கிட்ட கொடுத்துறோம், அவங்க கரெக்ட்டா சொதப்பிடுவாங்க. பாத்தீங்களா கலாய்க்கிறான். ஐயோ இல்ல சாமி, இந்த கதை டிஸ்கஷன் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த லாங்குவேஜ் அப்படியே ஒட்டிக்கிச்சு. சரி, நீங்க கிளம்புங்க, நான் பூஜையை முடிக்கணும். ஓகே, வரேன் சார். போங்க. ஜெய் காளி. ஓம் ரேம் கிரேம். பூஜையா பண்றீங்க? ஓம் ஸ்வாஹா. 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 ஓம் காளி சூலி நீலி பகா சூலி எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுமா. ஸ்வாஹா. ஓம் ஸ்வாஹா. ஓம் ஸ்வாஹா. ஓம் ஸ்வாஹா. அட பண்ணாட, சரக்க இதுல ஊத்தி வேஸ்ட் பண்றானே. ஓம் ஸ்வாஹா. ஓம் ஸ்வாஹா. ஐயோ, சைட் டிஷ்ஷும் வேஸ்ட் பண்றானே. ஓம் ஸ்வாஹா. ஓம் ஸ்வாஹா. ஓம் ஸ்வாஹா.
ஓம் ஸ்வாஹா ஓம் ஸ்வாஹா ஓம் ஸ்வாஹா ஓம் ஸ்வாஹா ஓம் ஸ்வாஹா என்ன மந்திரவாதி ஊசி எடுக்கிறாரு? இந்த பொம்மைங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லை, இன்ஜெக்ஷன் போட போறோம். சாரி சாமி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கொலம்பஸ் கீப் குவைட். ஓகே மேடம் ஓகே மேடம். ஓம் காளி நீலி சூலி கல்கத்தா வாளி ஒண்டிட்டு இருக்க பேய ஓட்டு ஒண்டிட்டு இருக்க பேய ஓட்டு. மந்திரவாதி ஜி எப்படி பேயை ஓட்டுவீங்க? இந்த ஊசி எடுத்து இந்த உருவ பொம்மைகள் மேல குத்துவேன். அதுங்க வலி தாங்க முடியாம அலறி அடிச்சுக்கிட்டு இந்த பேய்ங்க ஓடி போயிடும். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். மேடம் வாங்க உள்ள போய் நம்மள டார்ச்சர் பண்ண பேய்ங்கள இவர் இங்க இருந்து ஊசி குத்தும் போது அதுங்க எப்படி துடிக்குதுன்றத நேர்ல பார்த்து ரசிப்போம். சூப்பர் ஐடியா கொலம்பஸ். வாங்க வாங்க போ. காளி நீலி சூலி கல்கத்தா வாளி. அம்மா வலிக்குது, முதுகு வலிக்குது. ஐயோ அம்மா வலிக்குது. வலிக்குதா வலிக்குதா நல்லா வலிக்குது. எங்களை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிருப்பீங்க நீங்க? டைரக்டர் ஜின்னு அப்படியே என்னையே சுத்தி வந்து எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணீங்க. இப்ப பாத்தீங்களா? நாங்க ரெண்டு பேர் திட்டுற நீங்க என்ன கம்மன் நிக்கிறீங்க? திட்டுங்களா? என்ன இருந்தாலும் நாங்க உருவாக்குன கேரக்டருங்க இல்லையா, அதான். உங்க பங்குக்கு நீங்க திட்டல, அப்புறம் உங்க பேமெண்ட் கோவிந்தா தான். இப்ப நாங்க திட்டிடுறோம். ஏய் கைசாட பேய்ங்களா, நாங்க ஏதோ கற்பனையா கதை பண்ணா உங்களை யார் நிஜ ரோலா வந்து நிக்க சொன்னது? நல்லா துடிச்சு ஓடுங்க. ஏய் இப்ப சொல்லுங்க பேய்ங்களா, உங்களுக்கு நடிக்கணுமா? நல்ல வழியில துடிச்சு ரெண்டாவது வாட்டி செத்து போங்க. என்ன சிரிக்கிறீங்க? உங்களுக்கு வலிக்கலையா? நாங்க ஆமா, எங்க 3 பேர் பொம்மைக்கு பதிலா உங்க 4 பேர் பொம்மைய மாத்தி வச்சு 4வது பொம்மைய மந்திரவாதி கண்ணுக்கே தெரியாத மாதிரி அவர் கண்ணை கட்டிட்டோம். இப்ப மந்திரவாதி ஊசி எடுத்து உங்க பொம்மைகளை சதக்கு குத்த போறான். நீங்க வலியால துடிச்சு ரத்தம் கக்கி சாப்பு. உங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 4 3 2 1. ஓடு 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 பேயே ஓடு. காளி நீலி சூலி கல்கத்தா வாளி. ஐயோ பேய், என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. நான் படம் எடுக்கல, நான் டைரக்ஷன் பண்ணல. எனக்கு டைரக்ஷன் வேண்டாம், எனக்கு படம் வேண்டாம். எனக்கு நிம்மதி தான் வேணும், எனக்கு நிம்மதி தான் வேணும், எனக்கு நிம்மதி தான் வேணும். என்ன விட்டுருங்க. ஷூ 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 என்ன விட்டுருங்க. ஷூ மேடம் என்னாச்சு மேடம்? என்னாச்சு? கொலம்பஸ் 3 பேய்ங்க, 2 கதாசிரியர், கதை டிஸ்கஷன், நிஜமான பேய்களோட டார்ச்சர். ஏன் மேடம் ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? எல்லாமே கனவா? கனவா?
கனவா மேடம்? ச்சே, இது கெட்ட கனவில்ல கொலம்பஸ், கேடு கெட்ட கனவு. ஐயோ, பயங்கரமான கனவு. அமெரிக்கால இருந்து ஒருத்தன் படம் எடுக்கிறதுக்காக 5 லட்சம் ரூபாய் பணத்தை என்னோட அக்கவுண்ட்ல போட்டான். அந்த கதை ரெடி பண்றதுக்காக நீ 2 கதாசிரியர்களை கூட்டு வந்த. நானா? அவங்களுக்கு 50,000 அட்வான்ஸும் கொடுத்தேன். ரூம் போட்டு கதை டிஸ்கஷன் ஆரம்பிச்சோம். இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டே பேய் படம் தான்னு பேய் படம் பண்ணணும்னு முடிவு பண்ணி பேய் கதை பண்ண ஆரம்பிச்சோமா. அப்போ அதுல நடிக்கிறதுக்காக 3 பேர் நம்ம கிட்ட சான்ஸ் கேட்டு வந்தாங்கல்ல. வந்தாங்களா? நாமளும் அதை நம்பி சான்ஸ் கொடுத்தோம். அப்பதான் தெரிஞ்சது அவங்க மனுஷங்க இல்ல, பேய்ங்க. அதுக்கப்புறம் அதுங்க பண்ண அழிச்சாட்டியும் இருக்கே அப்பா. ஐயோ, இதுதான் நடந்தது. நல்ல வேளை எல்லாமே கனவா போச்சு. இதுவே நிஜமா நடந்திருந்தா நான் செத்தே போயிருப்பேன். மேடம், Facebookல 24 மணி நேரமும் லைக்ஸ் போட்டு கமெண்ட்ஸ் போட்டு ஷேர் பண்ணி சாட் பண்ணா இப்படிதான் ஆகும். அதுல வர தவறான மெசேஜ், ஃபேக் ஐடி இதெல்லாம் நம்பி எத்தனை பேர் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? கரெக்ட் கொலம்பஸ். இதுவே கதைன்னு கடந்தா கடைசியில இதான் நிலைமை. அதுக்கு அடிக்ட் ஆகி அப்புறம் மென்டல் ஆகி போட்டிருக்கிற துணி எல்லாம் டார் டாரா கிழிச்சிட்டு ரோட்ல தான் தர 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 தரன்னு ஓடணும். இதுல விளம்பரம் பண்றாங்க, கட்சி நடத்துறாங்க, அரசியல் பண்றாங்க, ரசிகர் மன்றம் நடத்துறாங்க, ஏன் ஜாதி சங்கம் மத சங்கம் கூட நடத்துறாங்க. இன்னும் எதிர்காலத்துல என்னென்னலாம் வரப்போதும். ஆனா ஒண்ணு கொலம்பஸ், எதா இருந்தாலும் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா இருக்கணும். அப்பதான் நாடே நல்லா இருக்கும். ஓகே மேடம், சொல்லு. ஒரு நிமிஷம் மேடம். என்ன? உங்களோட கனவு இருக்குல்ல, அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் மேடம். அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம் மேடம். ஆமா மேடம், பெஸ்ட் ஐடியா. இந்த வீட்டை வித்து டக்குன்னு நம்மளே ஒரு படம் எடுத்துருவோம், பேய் படம். சூப்பர் கொலம்பஸ். Thank you. எல்லார்கிட்டயும் அடி வாங்கிருக்க, ஆனா பேய்கிட்ட அடி வாங்கிருக்கேன். இல்ல மேடம், எப்படி மேடம் முடியாது? அப்படியா? ஏன் அடியும் பேய் அடியும் ஒண்ணுதான்டா. என்னது வித்து படம் எடுக்கணுமா? ஐடியா பாஸ், எனக்கு ஒரு டவுட் பாஸ். சொல்றா. உங்களுக்கு வந்த கால் ஒரிஜினல் காலா பாஸ்? ஏன்டா, ஏன் டவுட் உனக்கு? இல்ல அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து உங்களை கூப்பிட மாட்டாங்களே, ஒருவேளை ராங் காலா இருக்குமோன்னு கேட்டேன். நானும் முதல்ல எவ்வளவு போதையை போட்டு வளர்றான்னு தான் நினைச்சேன். ஆனா ஜம்புலிங்க பூபதி ஜமீன்தார் அப்படின்னு பேர் சொல்லி அட்ரஸ கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு கூட்டு வந்தேன். புரியுதா? அப்ப லெஃப்ட் ரைட் எடுத்து போயிடுங்க பாஸ். என்னடா சொல்ற? லெஃப்ட் எடுத்துருவோமா? ஓகே பாஸ். இதோ இங்கதான். பாஸ், ஜமீன்தார் வீடுன்னு சொன்னீங்க, வாசல்ல ஒரு குர்கா கூட காணுமே பாஸ். டேய், இது ஒரு சீக்ரெட் மீட்டிங்டா, அவங்க எல்லாம் லீவ் கொடுத்திருப்பாங்க. அட்லீஸ்ட் நாயாவது வச்சிருக்கலாம்ல. அது முதல்ல நீ இருக்கிய. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நான் மடிப்பாக்க மாதவன், அவர் தம்பி கொலம்பஸ். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? சரி பாஸ், நம்மள கூப்பிட்டுருக்காரு. அப்படிதான் சும்மா. தம்பி என்ன சொல்லுது? அது உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் சந்திக்கிறதே பெரிய பாக்கியம்னு சொல்லிட்டு இருந்தேன் சார். இருக்கட்டும். உங்களை எதுக்காக கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா? அது சொன்னாதானே தெரியும். என் பையன் செம்புலிங்க பூபதிக்கு கல்யாணம். நாங்க வந்து வாழைமரம் கட்டணுமா? என்ன தம்பி ஜோக் அடிக்கிறீங்க? அதுதான் வளருவான். நீங்க சொல்லுங்க. பிரபல தொழிலதிபர் பிரகாஷோட ஒரே பொண்ணுதான் கல்யாண பொண்ணு. 500 கோடி ரூபாய் சொத்துக்கு ஒரே வாரிசு. ஷாக்கு வெளில காமிக்காதீங்க. அவங்க சம்பந்தம் பேச என் வீட்டுக்கு வரும்போது சம்மந்தியாச்சேன்னு என் வீட்டுல ஒவ்வொரு அறையா காமிச்சிட்டு வந்தேன். கடைசியா பூஜை அறைய காமிச்சு நாங்க பரம்பரையா பூஜை பண்ற
மரகத லிங்கத்தை காமிச்சேன். அத பார்த்ததும் அப்படியே பிரமிச்சு போயிட்டாங்க. ஆயிருப்பாங்களே. ஏன்னா அது ஒரிஜினல் கிம்பர்லிங்கம் இல்லையா? அதான் இப்போ அதனோட ஒரிஜினல் மதிப்பு 3 கோடி ரூபாய் இருக்கும். 3 கோடியா? ஆமா. அவங்க எல்லாம் வீட்டுல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் பூஜை ரூம் போய் பாக்குறேன், அந்த மரகத லிங்கத்தை காணும். மரகத லிங்கத்தை காணுமா? ஆமா சார். அது எனக்கு என்னமோ பிரகாசத்து மேலதான் சந்தேகமா இருக்கு. அவர்கிட்ட போய் நீங்க தான் எடுத்தீங்களான்னு கேட்க முடியல. அப்படி கேட்க போய் கல்யாணம் நின்னுடுச்சுன்னா அந்த பயம்தான். ஓ நியாயம். ஆமா முடியாது. கேட்க கூடாது. ஏன்னா 500 கோடி ரூபாய் சொத்து போயிடுமே. போயிடுமே. பின்ன போகாத. 500 பெருசு. அதான் உங்களை கூப்பிட்டு அமிச்சேன். நீங்க எப்படியாவது அவர் வீட்டுக்கு போய் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அங்கேயே தங்கி இந்த மரகத லிங்கத்தை கண்டுபிடிச்சு தரணும். செஞ்சிடலாமே, தங்கிடலாமே, போயிடலாமே. இந்த வேலையை நீங்க கரெக்டா முடிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் 10 லட்சம் ரூபாய் தரேன். 10 லட்சமா? லட்சம் தானே சொன்னாரு. அது 10 கோடி மாதிரி ஃபீலிங். அதனால காசை பார்த்தாதான். சார், அது அவங்களுடைய வீடு எங்க இருக்கு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இந்தாங்க. இது கார்டு, நாங்க கேட்டது வீடு. அந்த வீட்டோட அட்ரஸ் இதுல இருக்கு. அந்த வீடோட அட்ரஸ். நன்றி. அப்புறம் போயிட்டு வெற்றியோட வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. கண்டுபிடிச்சு கொடுத்துறோம். கொஞ்சம் சீக்கிரம். கண்டிப்பா.